ஒப்பற்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதியார் அவர்கள் சுற்றுப்பயணத்துடைய முதல் கட்டத்திலேயே ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகிற பொழுதே நீங்கள் காட்டிய ஆரவாரம், நீங்கள் காட்டிய அன்பு தளபதி அவர்களை நிகழ வைத்திருக்கிறது. ஈரோட்டிலே இருக்கிற ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட 8 தொகுதியும் தளபதியுடைய கையிலே நாங்கள் ஒப்படைப்போம் என்ற அந்த உணர்வைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே அதற்காக உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுத்தது ஈரோடு மாவட்டம். அதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய தளபதி அவர்கள் செய்த அத்துணை திட்டங்கள். அது மகளிருக்காக இருந்தாலும், குழந்தைகளுக்காக இருந்தாலும், உயர்கல்விக்கு பெண்கள் போவதற்காக இருந்தாலும், பல்வேறு திட்டங்கள். அதையெல்லாம் சொன்னால் மணிக்கணக்கிலே ஆகும். அவ்வளவு திட்டங்கள். நாம் அதை போய் செய்தோம். அதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தீர்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்த பணியால் தான் அவ்வளவு மாபெரும் வெற்றியை நாம் அடைந்தோம். இன்றைக்கு நம்முடைய தேர்தல் அறிக்கை அதை போல 10 மடங்கு திட்டங்களை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். நான் இந்த பொருளை வாங்கி கொடுக்கிறேன் என்பதற்கு பதிலாக உலகத்திலேயே மிக ஆழமாக சிந்திக்கிற ஒரு முதலமைச்சர் என்பதை காட்டக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் இந்த பொருள் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த வீட்டில் அது இருக்கலாம், அல்லது அந்த வீட்டிற்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். எனவேதான் அவர் முடிவெடுத்தார், 8000 ரூபாய்க்கு ஆண்டான கூப்பனை கொடுத்து விடுகிறேன், நீ தேவையானதை வாங்கிக் கொள். இதை போல இதுவரை யாரும் சிந்தித்ததில்லை. இதையெல்லாம் பார்த்துத்தான் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதை சில பேர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போட்டி அவர்களுக்கு அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி மிக உயரத்தில் இருக்கிறது. அடுத்தது யார் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குள்ளே போட்டி. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனவே அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற அத்துணை தலைவர்களையும் வேட்பாளர்களையும் அவர்களுக்காக பணியாற்றுகிற இங்கே இருக்கிற அன்பிற்குரிய சகோதரிகள், ஒவ்வொரு வீடாக நாங்கள் நினைத்தோம் ஒரு பூத்திற்கு 10 பேர் போகிறார்கள் என்று. அப்புறம் பார்த்தா 20 பேர் 30 பேர் அப்படி போனார்கள். இளைஞரணி போனார்கள். அத்தனை பேரும் போய் பணியாற்றினார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய தளபதி முன்னாலே நன்றி சொல்லுவது எங்களுடைய கடமை என்று கருதுகிறேன். எனவே இதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே வருகிற தேர்தலையும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தளபதி அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்துடைய சார்பாக உத்தரவாதமாக சொல்லி, இதற்காக ஏற்பாடு செய்திருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி, தலைவர் அவர்களையும் இங்கே வந்திருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.